Welcome to Design and Fusion. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சில்க் சாரியில் ப்ரீ ப்ளீட்டிங், அயனிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் இது 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நிறைய போடுறேன். தேங்க்யூ. ஓகே, இப்போது நம்ம சாரியோட பல்லு பார்ட் எடுத்துக்கலாம். பல்லு பார்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ரஃப்பாக ப்ளீட்டிங்கை வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். இந்த ரஃபா எடுக்கிற ப்ளீட்டிங்ல இத்தனை ப்ளீட்டிங் தான் இருக்கணும், இந்த சைஸ் தான் இருக்கணும்னு எதுவும் ரூல் கிடையாது. இது ஜஸ்ட் நம்ம நார்மலா ரஃபா எடுத்துக்கிறோம். இப்போ நான் சாரிய எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட் என்னோட ஷோல்டர்ல இருந்து மெஷர் பண்ணிக்கிட்டு பின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் சாரியோட பல்லு கார்னரை கிளிப் பண்ணிக்கிட்டேன். கிளிப் பண்ணிட்டு அங்கேருந்து நான் என்னோட ப்ளீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நான் வைக்கிற மாதிரியே இப்படியே 1 by 1 ஈவனா வச்சுக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ நம்ம வைக்கிறோம் இல்லையா, இதுதான் ஃபைனல் ப்ளீட்டிங். இதுக்கு முன்னாடி நம்ம வச்சது ஒரு ரஃப்பான ப்ளீட். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பின். ப்ராப்பரா அதை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணுங்க. பட்டு சாரியை பின் பண்ணும்போது பார்த்து பின் பண்ணுங்க, டேமேஜ் ஆயிடாம. நல்ல குவாலிட்டியான சேஃப்டி பின்ஸை வச்சு யூஸ் பண்ணுங்க. சாரி அப்போ தான் டேமேஜ் ஆகாமல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அகெயின் நான் மறுபடியும் என்னோட ஷோல்டர் பாயிண்ட் வரைக்கும் ப்ளீட் வைக்க போகிறேன். இதே மாதிரி 1 by 1 ஈவனாக வச்சுக்கிட்டே வாங்க. இப்போ இதுதான் என்னோட செகண்ட் பின். இந்த பின் வந்து என்னோட ஷோல்டர் கிட்ட வருது. ஸோ இதோட நம்மளோட ஃப்ரண்ட் ப்ளீட்டிங் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சென்டர் ப்ளீட் தான் பார்க்க போறோம். சென்டர் ப்ளீட்டை நான் என்னோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பின் டு பின் மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பின்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ளீட்டிங்கை. நான் ஒரு மீடியம் சைஸில் தான் ப்ளீட்டிங் இன்னைக்கு வச்சுட்ருக்கேன். ஸோ நீங்கள் ரொம்ப கொஞ்சம் எக்ஸல் சைஸ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக ப்ளீட்டிங் வைங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ப்ளீட்டிங் இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ளீட்டிங்கை வந்து பெருசாக வைங்க. ஸோ உங்களுக்கு வந்து பல்ஜாக தெரியாது. இப்போ நான் ப்ளீட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை வந்து பின் பண்ணிடுறேன். சில பட்டு சாரீஸில் வந்து பார்டர் மட்டும் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ பின் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பெரிய பின்னாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சென்டர் ப்ளீட்டிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை அரேஞ்ச் பண்ண போகிறேன். அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ நான் கிளிப் பண்ணது வந்து நான் இடுப்பில் சொருகிற போர்ஷனை மேலே கிளிப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கால் பகுதி. இதை அந்த ப்ளீட்டிங் எப்படி வருதோ அதே மாதிரியே இந்த ப்ளீட்டிங்கை ஃபாலோ பண்ணி அப்படியே வைங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பாட்டம்லையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதே மாதிரி பாட்டம்லையும் ஒரு பின் பண்ணிடுங்க. இதை வந்து மறுபடியும் நம்ம எடுத்துட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால நார்மலாக பின் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் நான் மறுபடியும் டாப் போர்ஷனை அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த போர்ஷன் தான் நம்ம இடுப்பில் சொருகின பிறகு வெளியில் நமக்கு தெரிகிற போர்ஷன். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் பரப்பி வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாட்டம்க்கு மறுபடியும் வருவோம். இப்போ பாட்டம்லையும் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதோட டிஸ்டன்ஸ் ஒரு ப்ளீட்டுக்கும் 1 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ப்ராப்பராக அதை அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற ப்ளீட் இருக்கு இல்லையா, அந்த ப்ளீட்டில் நீங்கள் பின் பண்ணிடுங்க.
ஸோ இப்போ இந்த இடத்துல பின் பண்ணீங்க அப்படின்னா எல்லா ப்ளீட்டுமே வந்து கலையாமல் ப்ராப்பராக நின்றுடும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட்டிங், சென்டர் ப்ளீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம அயனிங் பண்ண போகிறோம். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்க்கு ஸ்டீம் அயன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டீம் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீட்டிங் வந்து நல்லா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போது மறுபடியும் ஒரு தடவை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி அயன் பண்ணுங்கள். ஸ்டீம் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் 1 or 2 டைம் தேய்ச்சிங்கன்னா போதும். நான் ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்க வேணாம், பட்டு சாரி இல்லையா? ஸோ அதனால ஜென்டலாக அயன் பண்ணுங்கள். இப்போது ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம அயன் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு முந்தானையோட ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. அந்த ப்ளீட்டிங் அப்படியே ஃபாலோ பண்ணி அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த போர்ஷன் தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வர போர்ஷன். ஸோ இதை நல்லா உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அயன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கட்டும்போது சைட்லலாம் தெரியாது. ஃப்ரண்ட் போர்ஷன் அயன் பண்ணும்போது மேலேருந்து கீழே ஜென்டிலாக அயன் பண்ணுங்க. கீழேருந்து மேலே போனீங்க அப்படின்னா ப்ளீட்டிங் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ கிளம்ஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால மேலேருந்து கீழே ஜென்டிலாக அயன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சென்டர் ப்ளீட் எடுத்து மறுபடியும் வந்து அயன் பண்ண போகிறேன். சென்டர் ப்ளீட் ரொம்ப போட்டு அழுத்தியெல்லாம் தேய்க்க வேணாம். ஜஸ்ட்டு ஜென்டிலாக மட்டும் அதை ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப அயன் பண்ணோம்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ அதனால் ஜென்டிலாக ஜஸ்ட்டு தொட்டு தொட்டு எடுங்க, அவ்வளோதான் போதும். ஸோ இப்போ நம்ம அயனிங் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஃபோல்டிங். இப்போ நான் அதை அப்படியே வந்து அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பல்லு இருக்கு இல்லையா, அதை அப்படியே பின்னாடி போட்டுட்டு இந்த உள் சுத்து பகுதி இருக்கு இல்லையா, இதை ஈவனாக அந்த ப்ளீட்டிங்கோட மேட்ச் பண்ணி மடிச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து ஈவனாக மடிங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும்போது மடிக்கும்போது இந்த உள் சுத்து பகுதி இருக்கு இல்லையா, இது மட்டும் வெளியில் வந்து அப்படி நிற்கும். ஸோ அதனால் ஈவனாக இல்லாமல் ஒரு மாதிரி கலைஞ்சு போயிடும். ஸோ அதனால் இதை வந்து அந்த ப்ளீட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அளவு பார்த்து மடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம உள் சுத்து மடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி பல்லு போர்ஷனை எடுத்துட்டு அதையும் வந்து அந்த ப்ளீட்டிங்கோட மடிச்சிரும். மடிச்சுட்டு இந்த பல்லுவை ஃப்ரண்ட்ல போட்டுருங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஃபோல்டிங்கோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்கிற பேலன்ஸ் போர்ஷனை ரஃபாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபோல்டிங்கும் ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஃபோல்டிங்கும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த முந்தான பகுதி இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போது பேலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த பல்லு போர்ஷன், அதை ஒரு சுற்று சுற்றிட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஃபோல்ட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அது வந்து கலையாமல் அப்படியே இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பாக்ஸ் ஃபோல்டிங் முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.